சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன் ரசிகர்களுக்காக வித்தியாசமான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் ரசிகர்களுக்கு அது திருப்தி அடையல. அதற்கு காரணம் ரஜினிகாந்தை காமெடி ஹீரோவை தான் பார்க்க விரும்புகிறாங்க. காமெடியோட ஸ்டைலிஷ் கலந்த ஹீரோவா அவர் மீண்டும் வரணும் என ரசிகர்கள் விரும்புகிறாங்க. அப்படி அவர் பட்டைய கலப்பியிருந்த திரைப்படம்னா அது சந்திரமுகி திரைப்படம்னு சொல்லலாம். இந்த சந்திரமுகி திரைப்படம் இன்றளவும் டிவியில் போட்டாங்கன்னா மக்கள் பார்க்காத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருந்த ஹியூமர் சென்ஸும் காமெடியும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. அதுபோல் ஒரு படத்தில் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க மாட்டாரா, இதுதான் மக்களோட நீண்ட நாள் ஆசையாக இருந்துட்டு வருது. அப்படி இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படம் லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. மேலும் ராகவா லாரன்ஸோ காஞ்சனா படத்துடைய வரிசையில் 4ஆம் பாகத்தை எடுக்க போகிறதா அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார். அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லீட் ரோலில் நடிக்க போகிறதா ஒரு தகவல் உலா வந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம ராகவா லாரன்ஸை திரைக்கு கொண்டு வந்து விட்டவர்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவரால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உயர்ந்து இந்த நிலைமையில போய் நம்ம ராகவா லாரன்ஸ் இருக்காரு. அதை என்றைக்குமே மறக்காதவர். அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எப்படியாச்சும் ஒரு படம் பண்ணிடணும்ப்பா, அது அவருடைய நீண்ட நாள் ஆசை. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறாமல் தான் இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் நம்ம ராகவா லாரன்ஸும் சந்திச்சுக்கினாங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் ரஜினிகாந்தோடைய தீவிர ரசிகன்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவரிடம் அடிக்கடி போய் ஆசி வாங்கிட்டு வருவார் நம்ம ராகவா லாரன்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினியோட ரசிகன். சமீபத்தில் கூட சந்திரமுகி படத்துடைய 2ஆம் பாகத்துக்கு ரஜினி அவர்கள் நம்ம ராகவா லாரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பரிந்துரை செஞ்சுருந்தார். அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அருமையாக நடித்து கொடுத்தாரு. ஆனால் படம் தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுபடலை. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 1 போலவே இருந்தது தான் காரணம். மேலும் படத்தில் திரைக்கதை ரொம்ப தொய்வாக இருந்ததுனால தான் அந்த படம் ஓடாமல் போச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தே அதில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் ரஜினிகாந்தோட சிஷியனாக இருக்கிற ராகவா லாரன்ஸ் நம்ம ரஜினிக்காக அதை நடித்து கொடுத்தாரு. அதுபோல தான் பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சனா படத்தோட வரிசையில் காஞ்சனா படத்துடைய 4ஆம் பாகத்தை நம்ம ரஜினியை வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காராம் லாரன்ஸ். இது எந்தளவுக்கு உண்மைனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து இந்த கதையை சொல்லியிருக்காராம். சூப்பர் ஸ்டாருக்குமே பார்த்தீங்கன்னா காமெடி கலந்த கதைன்றதுனால ரொம்பவே பிடிச்சு போச்சான். ஆனால் பார்த்தீங்கன்னா காஞ்சனாவோட வரிசையில் 4ஆம் பாகம் என்றது ரொம்பவே மக்களுக்கு சலிப்பு தட்டி போச்சு. 3ஆம் பாகமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஓடி இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ 4ஆம் பாகமாக என கேள்வி இருந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ராகவா லாரன்ஸும் ரஜினியும் சேர்ந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.